வந்து பன்னிரு திருமுறையில் உங்களுக்கு எந்த பதிகம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று இருக்கு. அந்த பொருள் விளங்கா அந்த பொருள் விளங்கா உருண்டை சிவ சிவா நன்றி ஐயா, நல்லா இருக்கு. பொருள் விளங்கா உருண்டை என்று சொல்லப்படுகிற அது எந்த பகுதி நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? குழந்தை எல்லா பகுதியுமே வந்து என்ன பண்ண கடித்து சாப்பிடும். அதே போல திருமுறைகளில் வந்து இந்த பதிகம்தான் பிடிக்கும், இந்த பதிகம் பிடிக்காதுன்னு கிடையாது. அவரவர் அனுபவத்தில் அவருடைய ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ப சுவாமி அந்த ஆற்றலை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அதனால நமக்கு எல்லாமே தேனாய் இந்த அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான்ட்டார். திருவாசகம் சொல்லலை, தேனாய் இந்த அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தான் சொல்லியிருக்காங்க. அதனால பன்னிரு திருமுறைகளுமே எந்த வகையிலும் குறைவு கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் திருமாலுக்கு பன்னிரு ஆழ்வார்களும் சொன்னதில் எந்த மங்களாசாசனத்திலையும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம பக்தவச்சல பெருமாளை வந்து இது மல்லை